வணக்கம் நண்பர்களே. இப்போ போர் நடக்குது. அர்ஜுனன் துருபதனை எதிர்கொள்கிறான். துருபதனும் மிகச்சிறந்த வீரர். பயங்கரமாக சண்டை நடக்குது. ஆனாலும் அர்ஜுனனோட திறமையை பார்த்து கோபம் வர்றதுக்கு பதிலாக துருபதனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாரா இவன் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான், இந்த மாதிரி சண்டை போடுறானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே சண்டை போடுறாரு. எண்ட் ஆஃப் த டே அர்ஜுனன் ஜெயிச்சிடறான். அர்ஜுனனை யாராலையும் ஜெயிக்க முடியாது இல்லையா? அதனால் அர்ஜுனன் ஜெயிச்சிடறான். ஜெயித்த உடனே இந்த துருபதனை தேர் சக்கரத்தில் அவன் கையை காலை கட்டி மொத்தமாக கட்டி அவனையும் தேர் சக்கரத்தில் கட்டி அந்த தேரை ஓட்டிக்கிட்டு அவருடைய குரு கிட்ட வராங்க. பாஞ்சால மன்னனை துருபதனை குரு முன்னாடி நிறுத்துறாங்க. இப்போ துரோணர் பார்க்குறாரு. நான் உன்கிட்ட வந்தேன், ஒரே ஒரு பசு வேணும்னு கேட்டு வந்தேன். ஆனால் நீ என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தின. இன்றைக்கி பாரு, உன் நாட்டையே என்கிட்ட இழந்துட்டு நிற்கிறேன். இன்றைக்கி உன் நாடு இல்லாத அனாதை நின்று. நான் தான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும். உன்ன மாதிரி ஆனால் நான் கேவலமாக நடந்துக்க மாட்டேன். உனக்கு அறிவு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணினேன். உனக்கு நீ எனக்கு பண்ணது எவ்வளோ கேவலமான விஷயம்னு உனக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணினேன். ஆனால் நீ என்னதான் இருந்தாலும் என் நண்பன் தான். எனக்கு நாடுன்ற ஆசைலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் உன் நாட்டில் பாதியை நான் உனக்கே கொடுக்குறேன். நீ சொன்னது உண்மையாகவே இருக்கட்டும். நீ பாதி நாடை ஆட்சி பண்ணு, நான் பாதி நாடை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி நாடை துருபதனுக்கு கொடுத்து துருபதனை மரியாதையாக நடத்தி திருப்பி அனுப்பி வைக்கிறாரு துரோணர். துரோணர் இவ்வளோ தன்மையாக துருபதனை நடத்தியும் கூட, இவ்வளோ மரியாதையாக நடத்தியும் கூட துருபதனுக்கு துரோணர் மேலே மரியாதையோ பாசமோ வரல. கோபம் தான் வருது. இவனை எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் அது வெளிக்காட்டிக்காமல் சாதாரணமாக பேசிட்டு தன்னோட ஊருக்கு வந்துடுறாரு. தன்னோட ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட துரோணரை பழி வாங்கணும் அப்படின்றது மட்டுமே அவர் மனசில் இருக்குது. துரோணரை ஜெயிக்கக்கூடிய ஒரு புள்ளையை பெக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த நிறைய கேட்பாங்கல்ல, ஜோசியம் ஜாதகம் அப்படிலாம் கேட்கும்போது, ரிஷிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது ஒரு யாகம் ஒன்று பண்ணி அதன் மூலமாக நீ ஒரு பிள்ளையை பெறலாம் அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுது. உடனே துருபதன் என்ன பண்ணுறாரு, யாசர் அப்படிங்கிற ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு யாகம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி அந்த யாகத்துலேருந்து எனக்கு துருபதனை கொல்லக்கூடிய ஒரு மகன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த யாசர் வந்து அந்த மாதிரி காசுக்கு வேலை செய்கிற ஆள்லாம் நான் கிடையாதுப்பா, என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்றாரு. தொடர்ந்து துருபதன் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு தேவையான வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. திருப்பி போய் நிற்கிறாரு, எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு. இப்போ யாசருக்கே கொஞ்சம் வருத்தமாயிடுது. சரி பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவனுக்கு உதவலான்னு சொல்லிட்டு, இந்த பருப்பா உண்மையிலேயே நான் காசுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் என் அண்ணா ஒருத்தன் இருக்கான், அவன் பண்ணுவான், அவன் வேணா உனக்கு வந்துட்டு தேவையானதை பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவர் உபயாசர், இவங்க அண்ணன் யாசர் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொன்னோடனே இவன் என்ன பண்ணுறாரு, இந்த துருபத மன்னர் என்ன பண்ணுறாரு, அவரை போய் பார்க்குறாரு. அவர் வந்து யாகத்துக்கு ஒத்துக்கிறாரு. யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்துக்கு இந்த தம்பியும் உதவி பண்ணுறாரு. ஏன்னா அண்ணன் கூப்பிட்டு போகாமல் இருக்க முடியுமா, உதவி பண்ணுறாரு. பயங்கரமான யாகம் நடக்குது. அந்த யாகத்திலேருந்து குழந்தை இல்லை, முழுசாக வளர்ந்த ஒரு வீரன், ஃபுல்லாக வந்துட்டு வேலோட வீரன் ஒருத்தன் வெளியில் வரான். அந்த பையனுக்கு திஷ்டதுய்மன் அப்படின்னு துருபதன் பேர் வைக்கிறான். அந்த குழந்தை அவர் வேள்வியில் துரோணரை ஜெயிக்கிறதுக்காகவே வேண்டி பெற்ற ஒரு புள்ள. இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறாரு, துருபதன் எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்றாரு. இன்னும் இது என்னப்பா கதையாக இருக்குது, பையன் தானே வேணும்னு கேட்டால் துரோணரை வெல்றதுக்கு இப்போ எதுக்கு உனக்கு பொண்ணு அப்படின்னோடனே, இல்லை அர்ஜுனன் ஒரு வீரன் இருக்கான், அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை எந்த வகையிலையாவது என்னோட சொந்தக்காரன் ஆக்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் வந்துட்டு அதே நெருப்புலேருந்து ஒரு பொண்ணு வரா. கருப்பாக ஒரு பொண்ணு, கிருஷ்ணன்னு பேர். கிருஷ்ணை அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். அதனால கருப்பாக இருக்கிறதுனால அவளுக்கு கிருஷ்ணன்னு பேர். துருபதனுடைய மகள்ன்றதுனால திரௌபதின்ற பேர். திரௌபதியும் வர மிக அழகான ஒரு பையனும் பொண்ணும் அந்த நெருப்புலேருந்து வராங்க. இப்போ இவங்க 2 பேர் தானா துருபதனுக்கு பிள்ளைங்க. ஏற்கனவே அவருக்கு சிகண்டின்னு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பொண்ணு பிறந்துச்சு இல்லையா, அதாவது அம்பை பிறந்தா இல்லையா, அம்பை வந்து இறந்து போயிட்டு இவருக்கு தான் மகளாக பிறந்திருக்கா, துருபதனுக்கு தான் மகளாக பிறந்திருக்கா. அந்த மகளாக பிறந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஒரு நாள் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாசலில் அவள் போட்டால ஒரு மாலை, அந்த மாலையை அவளே எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறா. இதை பார்த்த உடனே துருபதன் நடுங்கி போயிடுறாரு. ஐயோ இது பீஷ்மருக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், நீ காட்டுக்கு போயிருமா, காட்டில் போய் கொஞ்ச நாள் வாழ்னு பொண்ணை அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அந்த காட்டுக்கு போன அந்த பொண்ணு அங்கே ஒரு கந்தர்வனோட நட்பு கிடைக்குது. அந்த கந்தர்வன் என்ன பண்ணுறான், தன்னோட ஆண் உருவத்தை
அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இவ பொண்ணாயிடுறான். அதனால இப்போ சிகண்டி ஆனா மாதிரி மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, அப்பா நீங்கள் பயப்படாதீங்க, நான் பையன் ஆயிட்டேன், நான் வந்து கண்டிப்பாக அந்த பீஷ்மரை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது துருபதன் கிட்ட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்போ துருபதனுக்கு சிகண்டின்னு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 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 பையன், அதாவது பொண்ணாக பிறந்த பையனாக மாறின சிகண்டி இருக்கான். இப்போது திரௌபதியும் திஷ்டதுய்மனும் இருக்காங்க. இவங்க 3 பேரும் இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் துரோணருக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க. அது யுதிஷ்டிரராக இருக்கட்டும், பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருமே பெருசாக வளர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்க தயாராக இருக்காங்க. இப்போ திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பெரிய மகன், அதாவது தன்னோட தம்பியினுடைய பையன் யுதிஷ்டிரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது இளவரசு பட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்து இவன் தான் மன்னனாக போகிறான் அப்படின்ற ஒரு பட்டம் தான் அந்த இளவரசு பட்டம். அதை வந்து யுதிஷ்டருக்கு பண்ணி வைக்கணும், தர்மருக்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. எல்லாருமே இது சரின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறாருன்னா, அவர் அதுக்கு காரணம், என் தம்பி வந்து அவனுக்கான ஆட்சியை எனக்கு கொடுத்தான், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான், என்னை மரியாதையாக நடத்தினான். இப்போது அவன் இன்னைக்கு உயிரோடு இல்லை, அவன் பையனுக்கு ஆட்சி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதனால அடுத்து இவன் தான் மன்னன்னு யுதிஷ்டருக்கு இளவரச பட்டம் கட்டி வச்சிடுறாங்க. இப்போ கட்டி வச்சோடனே துரியோதனனால் இதை ஒத்துக்கவே முடியல. ஒரே பிரச்சனை அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, நான் உன் வயிற்றில் பிறந்தது தான் தப்பா, என் வாழ்க்கையில் ஒரு நல்லதும் நடக்க போகிறது கிடையாது, நீ யாரை கேட்டு வந்து அவனுக்கு இளவரச பட்டம் கட்டினா அவன் ராஜா ஆவான், அவன் பிள்ளைங்க ராஜா ஆகும், நான் ரோட்டில் போகிறதா, நான் உனக்கு பிள்ளையா பிறந்து இப்படி ஆயிட்டனே அப்படி இப்படின்னு ஒரே அழுக. இப்போது ரொம்ப இந்த திருதராஷ்டிரனுக்கு வந்து தன்னோட மகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவரால் ஒத்துக்க முடியாது. அந்த ஆள் கொஞ்சம் நல்ல மனுஷன் தான், ஆனால் இந்த மாதிரி புள்ள கஷ்டப்படுது அப்படின்னா அவர் மனசு இறங்கி ஏதாவது லூசுத்தனமாக பண்ணிடுவார், தப்பாக கூட சில நேரங்களில் பண்ணிடுவார். திருதராஷ்டிரன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாடுறா, அவன் அண்ணன், அவனுக்கு ஆட்சி கொடுக்கறதுல என்னடா தப்பு இருக்கு, எல்லாம் சேர்ந்து வாழுங்கடா, என் தம்பி பசங்கடா, நான் வேற என்னடா பண்ண முடியும் அப்படின்னோன்னு, அதெல்லாம் கிடையாது, அவன்லாம் ஆட்சி பண்ணானா நான் உயிரோடே இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது திருதராஷ்டிரனுக்கு பையனை ரொம்ப பிடிக்கும்ல, இப்போ என்ன தாண்டா பண்ணுறதுன்னு, அவனுங்கெல்லாம் கொல்லணும், அவனுங்கெல்லாம் சாகணும் அப்படின்றான் துரியோதனன். அப்போ திருதராஷ்டிரன் என்ன சொல்கிறான், ஐயோ நீ பாட்டுக்கு வளராதடா, மக்களுக்கு வந்து பாண்டவர்கள் மேலே ரொம்ப பாசம், தர்மன் மேலே யுதிஷ்டிரன் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணோன்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளை கொன்றுவாங்க, அதுவும் இல்லாமல் பீஷ்மர் துரோணர் விதுரர் எல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து எல்லாருமா சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்க, பைத்தியம் மாதிரி வளராதன்னு. அப்படி இல்லைப்பா, இவங்களை நேராக கொல்ல வேணாம், நம்ம திட்டம் போட்டு கொள்ளலாம், அதுக்கிட்ட என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, ஒன்றும் இல்லை, நீங்கள் இவங்களை வாரணாவதம் அனுப்பி வைங்க, நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவரும் அப்படியா சரி நான் அதுக்கு வேணா பண்ணுறேன், வாரணாவதம் வேணா உனக்காக அனுப்புகிறேன் அப்படின்னு அரை மனசா ஒத்துக்கிறாரு. பிள்ளைக்காக என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும், வாரணாவதத்துக்கு அனுப்புறதுன்னு. இப்போ துரியோதனன் என்ன பண்ணுறான்னா, அரசவையில் ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு, இப்போது ஏதாவது வெளியூர்லேருந்து ஆட்கள் வருவாங்கல்ல, இந்த பயணப்பட்டு வரவங்க இருப்பாங்கல்ல, யாத்ரிகர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வர்றவங்க கிட்ட வாரணாவதம், ஐயோ அந்த ஊர் அப்படி இருக்குது, அந்த ஊர் இப்படி இருக்குன்னா அந்த ஊரை பற்றி பெருமையாக பேச வைக்க வேண்டியது. அப்புறம் இப்போது அரசவையில் இருக்கிற மந்திரிகள் எல்லாமே வந்துட்டு, ஆஹா அந்த ஊரில் அது நடக்குதான், அந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்குதான், அது சூப்பராக இருக்குமா, அந்த திருவிழாவுக்கு போகிறதுக்கே ஒரு ஒரு குடிப்பினை வேணும், அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேச வைக்க வேண்டியது. இதெல்லாம் கேட்க 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 பாண்டவர்களுக்கே ஆசையாக இருக்குது, அது என்னடா அது ஊர், அந்த ஊருக்கு போய் பார்த்தா நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக திருதராஷ்டிரன் பாண்டவர்களை கூப்பிடுறாரு, குறிப்பாக யுதிஷ்டிரரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, இப்போ காசியில் வாரணாவதம் இருக்குது, அந்த ஊரில் நல்ல திருவிழா ஒன்று இருக்கு, அங்கே நீ போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே அங்கே இருந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடன்லாம் கொஞ்சம் செய்யாமல் விட்டுட்டோம், அவன் என் கனவுல வந்து சொல்கிறான், நீ போய் கொஞ்சம் கடன்லாம் பண்ணிவிட்டு அந்த ஊரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாப்பா, அப்புறமேட்டு நம்ம வந்து உனக்கு அரசாட்சி நான் கொடுத்துட்றேன், உனக்கு வந்து உன்னை நான் மன்னர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே யுதிஷ்டிரருக்கு, ஆஹா நம்மளே ஒரு ஊருக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி பெரியப்பாவும் அதே ஊருக்கு போக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட, சரிப்பா நாங்கள் 5 பேரும் போகிறோம், அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம், எல்லாரும் போயிட்டு வாங்க, எல்லாரும் போங்க அப்படின்றாரு திருதராஷ்டிரனும். இப்போ எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறாங்க, பீஷ்மர்கிட்ட விதுரர்கிட்ட துரோணர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இந்த விதுரர் இருக்கார் இல்லையா, விதுரருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சு. என்னன்னா சகுனியோட ஒரு அமைச்சனை வச்சு தான் இவங்க இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, புரோசனன்னு ஒரு மந்திரியை அனுப்பிச்சு அந்த ஊரில் அரக்கு மாளிகை ஒன்று கட்டுறதுக்கு ஏற்கனவே கட்டி அது
எரிஞ்சு ஈஸியாக எரியும் அப்படின்ற மாதிரி ஒரு அரக்கு மாளிகை ஒன்று கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த அரக்கு மாளிகையில் தான் போய் இந்த 5 பேரையும் தங்க வைக்க போகிறாங்க. அம்மாவோட சேர்த்து இந்த 6 பேரையும் தங்க வைக்க போகிறாங்க. அங்கே வச்சு இவங்களை கூண்டோடு எரிச்சிட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒற்றர்கள் மூலமாக விதுரர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ விதுரர் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை வழி அனுப்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தர்மரோட யுதிஷ்டரோடு அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. வர என்ன பண்ணுறாரு, இந்த பாருப்பா, காடே தீப்பத்தி எரியும் போது எலி என்ன பண்ணும், எலி பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும், அப்புறம் நட்சத்திரத்தை பார்த்து வழி பார்த்துக்கணும் அப்படின்னு சில புரியாத மாதிரி சில கோட் வேர்ட்ஸ் மாதிரி சில சொல்கிறாரு. ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் யுதிஷ்டருக்கு தர்மருக்கு புரிஞ்சு போயிடுது. ஆக நம்ம ஏதோ பிரச்சனையில் போய் மாட்ட போகிறோம், அதுக்கு தான் சித்தப்பா வந்து நமக்கு அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வாரணாவதத்துக்கு வராங்க. வாரணாவதத்துக்கு வந்து இவங்களுக்காக கட்டப்பட்ட அந்த அரக்கு மாளிகை இருக்குல்ல, அதுக்கு பேர் மங்களம். ஓகே, அந்த மாளிகைக்குள்ளே நுழைஞ்ச உடனே தர்மருக்கு தெரிஞ்சு போயிடுது இது எளிதாக தீப்பற்றக்கூடிய பொருட்களாக ஆனது அப்படின்னு. வாசம் அடிக்குது, கற்பூர வாசம், அந்த இது பற்றிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அதில் இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் அவர் அதை வெளிக்காட்டிக்காமல் சாதாரணமாக இருக்கார். அப்போ மற்ற தம்பிங்களும் சொல்கிறாங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த மாளிகை, என்ன இது அப்படின்னோடனே அப்போ அவர் சொல்கிறாரு, இதை தான் வந்து நம்ம சித்தப்பா விதுரர் சொன்னார், நம்மளை தப்பிக்க சொல்லியிருக்காரு, நம்ம ஆனால் கொஞ்ச நாள் இங்கேருந்து எல்லாம் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ இவங்கள ஒரு ஒருத்தன் வந்து சந்திச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான், விதுரர் என்ன அமிச்சாரு, விதுரர் அந்த கோடு வேர்டு ஒன்று சொல்கிறான். விதுரரும் யுதிஷ்டரும் பேசின, தர்மரும் பேசின கோடு வேர்டை சொல்லி என்ன வந்து விதுரர் தான் அமிச்சாரு, இந்த மாளிகை தீப்பற்றிக்க போது இங்கே வந்து ஒரு சுரங்கப்பாதை ஒன்று அமைச்சு வச்சுக்க சொன்னார் இவங்களை, அதுக்கு தான் என்ன அமைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே யாருக்கும் தெரியாமல் இவங்க சுரங்கப்பாதை ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த மாளிகைக்குள்ளே. அப்படி கூடவே சேர்த்து அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, ஒரு பர்டிகுலர் டே உங்களுக்காக முடிவு பண்ணி வச்சுருக்காங்க, அன்றைக்கி தான் உங்களை எரிக்க போகிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இவங்களும் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சுரங்கப்பாதையை ரெடி பண்ணிடுறாங்க. அந்த நாளில் என்ன ஆகுதுன்னா, குந்தி என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வந்து தான தர்மம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி ஒரு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த வீட்டில் குந்திக்கும் அவங்களுடைய மகன்களுக்கும் உதவுறதுக்காக ஒரு வேடுவ பெண்ணும் அவங்களோட 5 மகன்களும் தங்கியிருக்காங்க. இப்போ அந்த அன்னதானம் அன்னைக்கு அவங்களும் நல்லா சாப்பிட்றாங்க. அந்த மகன்கள்லாம் குடிகார மகன்கள் எல்லாரும் குடிச்சிட்டு பயங்கரமாக படுத்துடுறாங்க. புரோசனன், இந்த தீ வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா, இந்த அரக்கு மாளிகை கட்டினா இல்லையா ஒரு மந்திரி, அவனும் இருக்கான். எல்லாரும் படுத்துட்டாங்க. அவன் என்ன நினைக்கிறான், கொஞ்ச நேரம் தூங்கி எழுச்சிட்டு நம்ம நெருப்பு வச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் பீமன் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் தூங்கின உடனேயே எல்லாருக்கும் நெருப்பு வச்சுட்டு இந்த சுரங்கப்பாதை இருக்கு இல்லையா, அது வழியாக அம்மாவை கழுத்தில் தூக்கிக்கிறாரு. 2 அண்ணனையும் அர்ஜுனனையும் தோளில் தூக்கிக்கிட்டு மற்ற 2 பேரை இடுப்பில் தூக்கிக்கிட்டு அந்த சுரங்கப்பாதை வழியாக இறங்கி வெளியில் போகிறார். வெளியில் காட்டு வழியாக வெளியில் வந்துடுறாங்க. இப்போது மறுநாள் விடியுது, ஊரே பார்க்குது, அந்த மண்டபம் வந்து தீப்பத்தி எரியுது, கதறுது, ஐயையோ உள்ளே வந்து குந்தியும் மகன்களும் இருக்காங்களே, இப்படி பண்ணிட்டானுங்களே, தெரியும்ல, ஆப்வியஸ்லி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, இந்த படுபாவிங்க இப்படி பண்ணிட்டானுங்க, எரிச்சிட்டானுங்கன்னு. மறுநாள் தீயெல்லாம் அணைச்சி உள்ளே பார்த்தா உள்ளே 5-6 சடலம் இருக்குது. யாருன்னா ஆக்சுவலி 7 சடலம் இருக்குது. யாருன்னா அந்த வேடுவ பெண், அவளோட 5 பசங்க, அதுக்கப்புறம் இந்த புரோசனன், இந்த மந்திரி, இவங்க எல்லாரோட சடலமும் இருக்குது. ஸோ இந்த உலகம் என்ன நினச்சிக்குது, இது எல்லாமே வந்துட்டு பாண்டவர்களும் குந்தியும் தான் அப்படின்னு நினச்சிக்குது. எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து அஸ்தினாபுரத்துக்கு போகுது. திருதராஷ்டிரன் வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறான். பீஷ்மர், துரோணர், மற்றவங்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது விதுரர் என்ன பண்ணுறாரு, பீஷ்மர்கிட்ட, இல்லை அவங்க தப்பிச்சிட்டாங்க, நான் தப்பிக்க வச்சுட்டேன், ஆனால் நீங்கள் வெளிக்காட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிடுறாரு. இப்போ இந்த பக்கம் வந்து அம்மாவையும் தம்பிங்களையும் கூட்டிகிட்டு வெளியில் வந்தார் இல்லையா பீஷ்மர், அம்மாவையும் தம்பிங்களையும் கூட்டிகிட்டு வெளியில் வந்தார் இல்லையா பீமர். அவர் வெளியில் வந்தவுடனே அந்த இடத்துல கங்கை கரை, யமுனை ஆத்தங்கரையில் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் ஒரு படகோட காத்துக்கிட்டு இருக்கான். அதாவது விதுரர் அனுப்பின ஒரு ஆள் ஒருத்தன் இவங்களை அந்த பக்கம் விடுறதுக்காக படகுல காத்துட்ருக்கான். அந்த படகுல ஏறி எல்லாம் அந்த பக்கம் போகிறாங்க. நெருப்பில் இருந்தது, அந்த சுரங்கப்பாதை வழியாக ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்தது, இதனால வந்து தாகம், பசி, மயக்கம், குந்தி மயக்கம் போட்டுடுறாங்க. ஆனால் குந்தியை மட்டும் தூக்கிக்கிட்டு பீமன் தொடர்ந்து நடக்கிறாரு. அந்த கரைக்கு போனதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கிறாரு. மற்ற தம்பிங்க அண்ணன் எல்லாம் நடக்கிறாங்க. ஆனால் அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப டயர்டாகி மயக்கம் ஆகிடுறாங்க. மறுபடியும் இவர் எல்லாரையும் தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்கு வராரு. அந்த காடு இடும்ப வனம். அந்த வனத்தில் வந்து இடும்பின்னு 2 மோசமான அரக்கர்கள் இருக்காங்க.